ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கேடிஸ் தமிழ் கேமிங். ஆர்சிபிஎல் 2010 ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் இன்றைக்கி சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் பெங்களூர் ஆர்சிபி கூட தாங்க இன்றைக்கி மோத போகிறோம். அண்டு போன மேட்ச் பார்க்காதவங்கலாம் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் நம்ம டீமில் எந்த விதமான சேஞ்சுமே இல்லைங்க. அதே சேம் பிளேயிங் 11 வச்சு தான் ப்ளே பண்ணுறோம். இந்த மேட்சை நம்ம பெங்களூரு சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் தாங்க ப்ளே பண்ண போகிறோம். அருமையான வென்யூங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே குட்டியாக தான் இருக்கும் ஸ்டேடியம் சைஸ். அந்த மாதிரி இடம்லாம் நம்ம டீம் ப்ராக்டிஸ் செஷனில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்மளுக்கு ஃபுல்லாகவே அவேவாக தான் மேட்ச் வருது. அடுத்த மேட்ச் நெக்ஸ்ட்டு வேணும்னா சென்னையில் வருதா என்னன்னு பார்க்கலாம். டாஸை ஸ்பின் பண்ணுறாங்க. நம்ம டேல்ஸ் கேட்டிருக்கோம். அண்ட் என்ன விட போகுது, டேல்ஸ் தாங்க வந்திருக்கு. சூஸ் டு பவுலிங் எடுத்துருவாங்க. அதுதான் நம்மளுக்கு ஈஸி பீஸி பாலசி அந்த மாதிரி சொல்லிடலாம். நம்ம பொல்லிங்கரை வச்சு ஓப்பன் பண்ணால் 2 அம்பையர்ஸும் உள்ள வராங்கங்க. ஒரு நல்ல ஒரு வென்யூ, ஒரு சின்ன சாமி ஸ்டேடியம், அருமையான ஸ்டேடியம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் அதிகமான டோட்டல் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜாக் கேலிஸ் அண்ட் ராகுல் டிராவிட் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்டு நம்ம வழக்கம் போல் பொல்லிங்கரை வச்சு தான் ஓப்பன் பண்ணுறோம். டெஸ்ட் மேட்ச் ஃபீல்டு செட்டப் இருக்குது. ஓகேங்க, ஆட்டோ ப்ளே பண்ணிவிட்டு உங்களை சந்திக்கிறேன். ஒரு வழியாக ஆட்டோ ப்ளே பண்ணதில் இது என்ன பக்கா ப்ரோ? இது அந்த டார்கெட்டே காட்ட மாட்டேன்றானுங்க. டேரெக்டாக கொண்டு போயிட்டு நம்மளை பேட்டிங்க்கு விட்டுறானுங்க. நம்மளை ஏதோ பக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் காட்டவே இல்லை டார்கெட் எனக்கு. கண்டிப்பாக நிஜமாலுமே டார்கெட் 158ங்க. நம்மளுக்கு மேலே அங்கே ஸ்கோர் போர்டில் போட்டிருக்கு பாருங்க. 157க்கு 6 விக்கெட் அவனுங்க விட்டுருக்கானுங்க. டேல் ஸ்டெயின் ஓப்பன் பண்ணுறாரு. நம்ம மேத்யூ ஹேடன் அண்ட் முரளி விஜய் வச்சு தான் ஓப்பன் பண்ணுறோம். ஆஃப் சைடில் டீசெண்டாக ஒரு ஸ்ட்ரோக்கு. இது என்ன ப்ரோ அங்கே ஆட வேண்டிய பட்டனை காணோங்க. இது என்ன பக்குன்னு தெரில ப்ரோ. என்ன ப்ரோ இது? எதனா தொந்தரவு கொடுத்துக்கினே இருப்பீங்களா ப்ரோ நீங்கள்? RC24 ப்ரோ. ஸோ உங்க பாருங்க, இப்போ அந்த பட்டனையே காணுங்க. இப்போ எங்கெங்கே போச்சு அந்த பட்டனு? ஆனால் எப்படி ப்ரோ இதை ஆடுவேன்? வழுத்துலேயே அடி வாங்கினார் இப்போ. ஸோ பட்டனை காணுங்க. ஐயோ, என்னதான் ப்ரோ நடந்தது இப்போ மேட்ச்சில்? பட்டன் வந்துருங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. எங்கே ப்ரோ போச்சு பட்டனு? போச்சு, வேலையை பார்த்து விட்டானுங்க. ஒரு ரீஸ்டார்ட்டை போட்டு வந்துடுறேன் இருங்க. ரீஸ்டார்ட் போட்டாச்சுங்க. இப்போயாவது வந்துடுச்சு ப்ரோ. மிக்க நன்றி ப்ரோ. ரீஸ்டார்ட் ப்ரோ, மிக்க நன்றி. இது இல்லாமல் எவ்வளவு வேலை ஏன் ப்ரோ எவ்வளோ கடுப்பு ஏற்றுறீங்க ப்ரோ? 6 இதில் தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ குட்டியான ஸ்டேடியம்னு இது. ஐயோ ப்ரோ, என்ன ப்ரோ 6 போயிட்டீங்க பொட்டுன்னு? 61 மீட்டர் தாங்க இருக்குது லெக் சைடு. தாண்டி போய் விழுந்துருக்கு அதுவே. ப்ரோ இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை ப்ரோ. ஒரு சொட்டு கூட நம்புகிற மாதிரி இல்லை ப்ரோ எனக்கு. ஆஹா, மிஸ்ஸுங்க. டார்கெட் ஒரு 3 ரன்னோ 5 ரன்னோ என்னமோ வித்தியாசமாக பெருசாக இருக்குது. பட் செம்ம குட்டியாக இருக்குங்க ஸ்டேடியம். செம்ம குட்டியாக இருக்குது. விட்டுருக்கோம். காலி. ஓவர் முடிவில் 6க்கு 1. ஒரு புதுமையான மூவ் பண்ணிருக்கோங்க. முதல் ஓவரில் விக்கெட் போனதுனால ஆஷ்னாவை அடிக்க விட்ருக்கோங்க. 2 பேருமே வச்சு ரொம்ப பொறுமையாக தான் ஆட போகிறோம். ஏன்னா ஸ்டேடியம் குட்டி, உள்ள தலை அந்த மாதிரியான மாதிரி பேட்டர்ஸ் இருக்கும் போது நம்ம விக்கெட்ஸ் ஹேண்ட் வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ப்ரோ நான் பேக் ஃபுட் அழுத்தினேன் ப்ரோ. அவர் என்ன ப்ரோ லீவ் பண்ணிட்டு இருக்கிறாரு? அடி வாங்கடா, நீ அப்புறம் வாங்கடா, வாங்க. டேய், நான் உன்னை பேக் ஃபுட்டில் ஆட சொன்னேன்டா. அப்புறம் ஏன்டா என் வாயிலேருந்து வாங்கி கட்டிக்கிறீங்க ப்ரோ? பேக் ஃபுட்டு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. இந்த ஷாட்டுக்கு தானே ப்ரோ போன வாட்டி
அற்புதமான பவுண்டரி அடிச்சிருக்காருங்க முரளி விஜய். இந்த ஷாட்டுக்கு போனால் அவனுங்க வேற என்னமோ பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இல்லை ஏதாவது கையை காலை ஆட்டினாவது பரவாயில்ல, அடிக்கவே மாட்டானுங்க. அப்படியே லீவ் பண்ணுறானுங்க, குனிவானுங்க, வயிற்றுல அடி, அப்புறம் மொங்கரையில் அடி. அதெல்லாம் என்கிட்ட சொன்னால் நான் என்ன பண்ணுறது? அதுக்கு அடிக்கணும் கரெக்டாக நான் சொல்லும் போது. ஓகே ப்ரோ, இன்னொரு ஷார்ட் பால் போடு ப்ரோ. பின்னாடி அங்கே கேப் இருக்குது, வாய்ப்பு இல்லைன்ட்டானுங்க. ஷார்ட் பால்லாம் போட முடியாதே. அந்த போன மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இவனுங்க என்ன வேலையை பண்ணி விட்டானுங்கன்ட்டு. அதே மாதிரி லென்த்து தாங்க போட்டானுங்க. நான் பின்னாடி தட்டுவான் அவன் அப்படின்னு பார்த்தேன் பேட்டர். ஆனால் என்ன பண்ணானுங்க, பின்னாடி தட்டலையா? இங்கே பாருங்க லீவை. ப்ரோ உங்களுக்கு லீவுக்கும் பேக் ஃபுட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதா ப்ரோ? சொப்பாடே. அந்த மாதிரி தான் பின்னாடி தட்டலான்னு பார்த்தேன். என்றானா கொண்டு போய் உள்ளே அடிக்கிட்டானுங்க பாலை. அது ஸ்பின்னில் தான் பார்த்து விட்டானுங்க பாருங்க பல வேலையை. அதெல்லாம் என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீட்டாக சிங்கிள் போட்டுக்கலாம். ஆஷ்னா பார்த்துனா நீங்கள் அடிக்க வேணாண்ணா, பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுங்கண்ணா முரளி விஜய் கூட. அண்ணாவோட இதெல்லாம் பார்க்குறீங்க, டைமிங்லாம் 63% பக்கம் இருக்குது. ஓகே தான். அனிருத்தா ஸ்ரீகாந்திக்கே சொல்ல போனால் 69 என்னமோ தான் இருக்கும். பரவாயில்ல ஆஷ்னா, மனசை தளர விடாதீங்க. நல்ல வேலை ப்ரோ, நல்ல வேலை நான் ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆடினேன். ஏன்னா பேக் ஃபுட்டுன்னு லீவு தொட்டுட்டு இருந்தேன்னா வேலை முடிஞ்சிடும். ஜாக் கேலிஸ் வந்திருக்காருங்க பவுலிங் இன்டு தி அட்டாக்குக்கு. இவனுங்க யாரெல்லாம் ப்ரோ? ஜாக் கேலிஸ் ஓப்பனிங் தானே ப்ரோ இறங்கினாரு அவரு, பவுலிங்க்கு வந்திருக்காரு. ஏய் என்னடா நடக்குது? ஸ்டம்புள்ள பூந்து போச்சாடா அந்த பாலு. ஒத்த நொடியில தான் எனக்கு சித்தம் கலைஞ்சிடுச்சேன்ற மாதிரி ஆகுது. இறங்கி வந்து ஆஷ்னா வாங்கடா 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 வாங்கடா. முரளி விஜய் அண்ணா, நானா எல்லாம் அண்ணன் தானே கூப்பிட்டு இருக்கிறேன். 2 தமிழ் சிங்கங்கள் இருக்கிறார்கள் இன்டு தி ஸ்ட்ரைக்கில். அவர் எதுக்கு உளறிட்டு இருக்கிறேன்னு தெரில. ஸ்ட்ரோக்கில் தான் ஆடுறோம், பவுண்ட்ரிக்கு தேவையில். பட் பவுண்ட்ரி மட்டும் வர மாட்டேங்குது ப்ரோ. என்ன ப்ரோ புலம்பு விடுறீங்க அப்படி? ஏன் ப்ரோ அடிங்க ப்ரோ. ரிக்வயர்டு 8.29 ப்ரோ எகுருது ரிக்வயர்ட் ரன் ரேட்டு. ஒரு மாடி அடிச்சிருக்கானுங்க. டோட்டல் சொல்ல போனோன்னா அந்தளவு கம்மி டோட்டல்னு சொல்ல முடியாது. ஒரு 140 இல்லை ப்ளஸ் 20 ரன்ஸ் பக்கம் அடிச்சிருக்கானுங்க. வழக்கமாக நான் 140 பக்கம் தான் வரும். பட் சின்ன சுவாமி ஸ்டேடியம்ன்றதுனால என்னான்னு தெரில அவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்கானுங்க. ஸோ ஓகே, பட் அந்த ரன்னுக்கே நம்ம திணறுவோம். போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சூப்பரு. ஒரே ரன் தான் ப்ரோ வந்திருக்கு. 2 ரன் வந்திருக்கு இந்த ஓவரில். தேர்ட் மேன் திசையில் போனாங்க ஒரு ஷாட்டுக்கு, வேறு வழி எனக்கு தெரியல. விட்டுருக்கோம் ஆனால் பேட்டில் பண்ணல. 3 ஓவர் முடிவில் 14க்கு 1. குமார் குமார்னு யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு இன்டு தி அட்டாக்குக்கு. என்ன பண்ண போறாரு குமார்? குமார குமார் 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 குமார குமார் குமாரா குமார் 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 குமாரா. பவுண்டரிங்க, அருமையான ஷாட் ஃபார் 4 ஃப்ரம் முரளி விஜய். நல்ல ஒரு ஷாட்டு. பட் அங்கே ரிக்வயர்ட் ரன் ரேட் எகிரிக்கிட்டே தாங்க இருக்குது. 101 பாலுக்கு 140 ரன்ஸ் அடிக்கணும். நம்மளோட பேட்டிங் எவ்வளோ குவாலிட்டின்னு தெரியும் உங்களுக்கு. அந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அதெல்லாம் ரொம்ப அதிகம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறது ஈஸியோ மீடியமோ கிடையாது. ஷார்ட் அசிஸ்டண்ட்டெல்லாம் வச்சு அடிக்கிறதுக்கு ஹார்டில் ப்ளே பண்ணிகிட்ருக்குறோம். அது என்ன பண்ணுவானுங்க, எப்போ என்ன பண்ணுவானுங்கன்றது நம்மளுக்கு ஒரு சொட்டு கூட தெரியாது. அவனுங்க ஜெயிக்கணும்னு நினச்சா ஜெயிக்க விடுவானுங்க, இல்லைனா போன மேட்ச் மீடி பண்ணுறவானுங்க. ஆஷ்னா கிட்ட இருந்தும் ஒரு பவுண்ட்ரிங்க. குமார், இவர் வினய் குமாராக இருப்பாருன்னு எனக்கு என்னமோ ஒரு யோசனை வருது. பட் யாராக இருந்தால் என்ன, நம்மளுக்கு நல்லா ரன்னை வாரி வழங்குறாருங்க. அருமையான ஷாட்டுங்க. கற்பூரத்தை எடுங்க, கண்ணில் ஒத்திக்கங்க. கவர் டிரைவ் ஆஷ்னா சும்மா பக்காவாக ஆடுறாருங்க. இந்த டெஸ்ட் மேட்ச் கண்ணுக்கு வருதோ ஆஷ்னாக்கு, டெஸ்ட் மேட்ச்சில் தான் இந்த மாதிரி அருமையான ஷாட்ஸ்லாம் ஆடுவார். அருமையான சிங்கிள். டைரக்ட் ஹிட்டா ப்ரோ அது?
டைவை போடலன்னா அப்போ காலிங்க அங்கே பேட்டர். ஸ்ட்ரெயிட்டில் கேப் இருக்குது, டபுளோட ஆஃப் சைடில் கேப் இருக்குது. புஷ்ஷை தொட்டு ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கலாம் ப்ரோ. டீசென்ட்னஸ் அதுதான். தட்டி விடுவானுங்கன்னு பார்த்தா விடலை. ஓகே, ஒரே ஒரு சிங்கிள். இந்த ஓவர் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவே ரன் வந்திருக்குங்க. நம்ம டீமுக்கு ரொம்ப தேவையான ரன்ஸ் இந்த ஓவரில் நிறையா அடித்து கொடுத்தாரு. ஆஷ்னாவா இருக்கட்டும் அண்ட் நம்ம முரளி விஜயா இருக்கட்டும். 4 ஓவர் முடிவில் 26க்கு 1. ஜாக் கேலிஸ் தாங்க மீண்டும் வந்திருக்கிறாரு. அந்த ரன்னிங் ஃப்ளோவை குறைக்கிறதுக்கு வந்த பாலே என்ன பண்ணுறாரு பாருங்க, வேலையை காட்டுறாரு பாருங்க. நம்ம பேட்டிங் ஹோலில் ஒரு ஓட்டையாக போடலான்னு வந்திருக்காரோ என்னமோன்னு தெரில. முதல் பாலே வந்ததும் ஒரு டேஞ்சரான யார்கர். அண்ட் என்ன பண்ணலாம் இப்போ? ப்ரோ 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 என்ன ப்ரோ இது பாலு ப்ரோ? 1 பவுன்சர். எஸ் 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 நான் கேட்டது அம்பையர் கொடுத்துட்டான். டே கையை கால ஆட்டாதரா, ஏன்டா வெடி ஏத்துற? 1 பவுன்சர்னா சொல்லு, 1 பவுன்சர்னு சொல்லிட்டு கிளம்பு. கையை கால ஆட்டிக்கிட்டு வெடி ஏற்றிட்டு உக்காந்துருக்காது. ஒரு தட்டி விட்டு சிங்கிள் தான் போக முடியுங்க. ரொம்ப குட்டிங்க ஸ்டேடியம். அங்கேருந்து அங்கே ஹைட்டான ஃபீல்டராக இருந்தாருன்னா 2 அடி எடுத்து வச்சு அங்கே பிச்சு இல்லை 30 யார்ட் சர்க்கிள் வந்துடும். அந்த மாதிரி இருக்கும் போது அந்த சூழ்நிலையில் நம்மளால் டபுள்லாம் 8 நினச்சி கூட பார்க்க முடியாது. இது நோ பால்னு நினைக்கிறேன் ப்ரோ. நோ பால் தானே இது? 4 பவுன்சர் ப்ரோ. டேய் நல்ல வேலைங்க, நல்ல வேலை. இது எனக்கு மீட் ஆகலை. ஏன்னா இது நோ பால் இல்லையாட்டிருக்குங்க. நான் வந்து லாஃப்டர் சாட் போனேன் நோ பால்னு நினச்சிக்கிட்டு. பட்டிருந்ததுன்னா மாட்டியிருந்தோன்னா அப்போ அவுட்டுங்க. முடிச்சு விட்டீங்க போங்கண்ணா இருக்கும். நல்ல வேலை அது என் பேட்டில் படல. என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. இதுவாவது நோ பாலா ப்ரோ? நம்ம என்னடா லீவ் பண்ணுற? ஓகே, நோ பாலு. வெடித்தனம் ப்ரோ. குட்டு. ஃப்ரீ ஷிட்டு. ஆஷ்னா ஆன் ஸ்ட்ரைக்கு. லாஃப்டர் சாட் தாராளமாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே ஃப்ரெண்ட்ஸ் குத்த போகிறார் இவர்? அடி விட்டுருக்காருங்க ஆஷ்னா. அருமையான பவுண்ட்ரிங்க. 5 ஓவர் முடிவில் 34க்கு 1. 33க்கு 1. டேல் ஸ்டெய்னா ப்ரோ ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து விக்கெட் எடுத்தார். இன்னொரு விக்கெட்டுக்கு டேல் ஸ்டெயின் வந்திருக்காரு. அருமை அருமை அருமை, மிகவும் அருமை. ஓகே 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 ஸ்ட்ரெயிட்டில் ப்ரோ பிடிச்சிட்டாரு விக்கெட்டு. ப்ரோ என்ன ப்ரோ நடக்குது? புஷ்ஷை தொட்டு தானே ப்ரோ ஆடினேன் ப்ரோ. விக்கெட்டு வேணும்னா நீங்கள் எப்படி வேணால் எடுப்பீங்களா ப்ரோ? விக்கெட்டு வேணும்னா எப்படி வேணால் எடுத்துப்பீங்களா ப்ரோ நீங்கள்? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். விக்கெட்டு உங்களுக்கு இப்போ வேணும்னா எப்படி வேணால் எடுத்துப்பீங்க. முரளி விஜயகாந்த் ஃபார் 13. அங்கே பாருங்கள், நான் சும்மா ஸ்ட்ரெயிட்டில் தட்டின முரளி விஜயை வச்சு. அந்த மனுஷன் பாவுண்டா. டே என்னடா அப்படி 6ல் போகிற? இந்த விஷயத்தெல்லாம் தட்டி கேட்குறதுக்கு சுரேஷ் ரெய்னாவை அடிக்கிருக்கோங்க. இப்போதைக்கு ரெய்னா சின்ன தலையை வச்சு என்ன ப்ரோ பண்ண போகிற? அடிக்கணும். சர்ற மாதிரி தாக்குதல் இங்கே ஏற்படுத்த வேண்டுங்க. ஆர்சிபி ஸ்லோ ஒரு பால் இருங்க. வெயிட் பண்ணி அடிக்கிறேன், வெயிட் பண்ணிவிடு. லாஃப்டர் சாட்டுக்கு நான் ஏன் போக போகிறேன்? டீசெண்டாக அவ்வளோதான், வெயிட் பண்ணுங்களா. சிங்கிள் ப்ரோ. ஆஷ்னா இன்னும் ஒரு சிங்கிள் மட்டும் வச்சுக்கிட்டானா? ப்ளீஸ்ண்ணா. தம்பி கலோசம்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. இருண்ணா வெயிட் பண்ணுண்ணா. ஆளையங்கடா குத்துறீங்க, காமிங்களாண்டா. அவ்வளோதாண்ணா. சிங்கிள்ண்ணா. வாணா. ஆன் ஸ்டேக் இருவன்ட்டு. ஓகேண்ணா டன்னா. அவர் என்ன சுரேஷ் ரெய்னா அங்கிட்டு இங்கேயோ டென்னு காமிச்சிட்டு இருக்கிறாரு. அவ்வளோதாங்க, ஆஃப் கட்டரு. பால் பறக்க போகுது. விட்டுருக்கோம் விக்கெட்டு. அருமை. என்ன ப்ரோ லேட்டுன்னு போட்டீங்க? பச்சையாக லேட்டுன்னு போட்டு முடிச்சிட்டானுங்க சுரேஷ் ரெய்னாவை. சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை ப்ரோ. சுரேஷ் ரெய்னா கான் ஃபார் 1.
ஆல்பி மார்க்கல் வந்திருக்காருங்க. ஆனால் ஏன் ஆல்பி மார்க்கல் இட்டு வந்தானா இவ்வளோ சீக்கிரம்? ஏன் ப்ரோ இவ்வளோ சீக்கிரம்? என்ன அவசரம் அப்படின்லாம் கேட்பீங்க நீங்கள். பட் இப்போ நம்மளுக்கு ரன்ஸ் வேணுங்க, ரன்ஸ் வேணும். விக்கெட்டு மட்டும்தான் விழுந்துக்கிட்டு இருக்குன்ற போது ரன்ஸ் நம்மளுக்கு அடிச்சே ஆகணும் எங்கேருந்தாவது. அதனால தான் நான் இவரை எட்டு வந்தேன். இவரும் முடிஞ்சாரா? இல்லை, ஒரு அருமையான பவுண்டரி அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே. எம்பிட்டு லேட்டாக பாருங்க ப்ரோனா. என் டைமிங் தப்பா, இல்லை RC24 சூனியம் வைக்கிறானுங்களா, இல்லாட்டி ஃபோனு லேக் ஆகுதா, என்ன விஷயம்? இல்லை இவன் தான் நவர மாட்டானா, இல்லை நான் தான் பட்டனை தப்பாக அமுக்கிறேனா, இல்லை எனக்கு விளாட தெரியலையா? ப்ரோ ஒரு யார்கர் போடு ப்ரோ. யார்கர் அவ்வளோதான் ப்ரோ. விட்டோங்க, அருமையான 6 ரன்னுக்கு விட்டோங்க. என்ன மாதிரி ஷாட்டுங்க ஆல்பி மார்க்கல் கிட்டேருந்து. பவர் பிளே முடிவில் எத்தனை ரன்னு தெரில. என்ன ஷாட்டு ஏப்பா! அப்படியே விட்டாருங்க. அப்படியே உக்காந்து ரிவர்ஸ் ஸ்வீப்பு 77 மீட்ரு எங்கேயோ போகுது. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டுங்க. இவனுங்க ஒரு ஆடை போட்டுருவானுங்க. இப்போ ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் முடிவடைகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் அவுட் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆக போகுது தெரில ஃப்ரெண்ட்ஸ். பவுலிங்க்கு யார் ஃப்ரெண்ட்ஸ் வரப்போகிறா? வேறு யார் ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம அனில் கும்பலே வந்திருக்காருங்க. தலை ஒன்றெல்லாம் பார்த்து எத்தனை வருஷம் தலை ஆச்சு? அனில் கும்பலே தலை. வாத்தலைன்னு கூப்பிட்டோமே, அடித்தோமா? ஏதாவது வரவேற்கிறதுக்கு ஷார்ட் ஏதாவது விட்டோமா? அதை ட்ரை பண்ணதுக்கு தான் ஆஷ்னா வச்சு ட்ரை பண்ணுறேன் நாட்டுக்கு தெரியாமல். நான் நேரம் சோழி காலியாக இருப்பார் ஆஷ்னா. டீசென்ட்னஸ் வேணும்னா ஆஷ்னா ஐயோ டிம்மா என்ன ப்ரோ பால் போடுற கும்பலே? இது செட்டே ஆகாதுங்க. ஆஷ்னா வச்சுலாம் அடிக்க ட்ரையே பண்ணக்கூடாது. ஆஃப் சைடில் டீசெண்டாக ஒரு கவர் டிரைவ் மாதிரி ஆடிடுவோம் ஸ்பின்னர்ஸு. இது என்ன ப்ரோ வித்தியாசமான ஆடுறாரு ஆஷ்னா. அப்புறம் பாருங்க 30 யார்ட் சர்க்கிள் வரைக்கும் ஓடி வந்து பிடிக்கிறாரு. அவ்வளோ குட்டி ஸ்டேடியம் வந்து டேல் ஸ்டெயின்னு நினைக்கிறேன். ரொம்ப அக்ரெசிவ் காட்டின்னு இருக்கானுங்க இவனுங்க எனக்கு. ஐயோ கூகுளி போடுறாரு. கூகுளி தான் ஞாபகம் வருகிறது. மாட்டிக்கினாரு இல்லைங்க. அருமையான பவுண்டரிங்க. நான் ஏன் இவ்வளோ ஃபைனாக அடித்தேன்? நான் ஆட நினச்சது கொஞ்சம் இதுவா ப்ரோ. நீங்கள் ஏன் ப்ரோ அவ்வளோ ஃபைனாக தூக்கி அவர் கையாண்ட கொடுக்குற மாரி ஆடுறீங்க? எங்கே அடிக்கிறாரு பாருங்களேன், நேராக ஏடுது பின்னாடி. நான் அடிக்க நினச்சது அங்கே கேப்பு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அங்கே ஐயோ ஸ்டேடியம் சின்னதுன்றதுனால நம்ம என்ன வேணாலும் பண்ணக்கூடாது ப்ரோ. பொசுக்குன்னு இவனுங்க வேலையை முடிச்சு விட்ருவானுங்க. ரொம்ப ஏர்லியாக வேறு ஆடிட்டேன் அந்த பாலை. கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கிறோம் ப்ரோ ஆரோலேருந்து. டீசெண்ட். இந்நேரம் கைண்டிருக்கு ஸ்டெம்ப்பு. பால் கடுப்பு ஏற்றுறானுங்க ப்ரோ இவனுங்க. ஒரு பால் நான் நிம்மதியாக ஆடுறது கிடையாது தெரியுமா? ஒரு பாலும் விட்டுருக்கோங்க. இந்த பால் நிம்மதியான ஆடினங்க. அருமையான 6ங்க. 56 ரன் 56க்கு 3. பிரவீன் குமார் வந்திருக்காருங்க. இன்டு தி அட்டாக்கு ஒரு விக்கெட்டு தேடலில் ஃபாஸ்ட் பவுலர் இட்டு வந்திருக்கிறாங்க மிடில் ஓவர்ஸில். புருஷத்தொட்டு ஆடுறோம் ப்ரோ. வேலையை பார்த்து விட்றாதீங்க ப்ரோ. டைவ் போடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ அங்கே நடக்குது ப்ரோ? அவரே ஓடி போய் எடுத்து அடிக்கிறாரு. நம்ம பேட்டர்ஸ் பொறுமையாக ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க. என்னென்னமோ நடந்துச்சுங்க ஒரு செகண்டில். விட்டுருக்காருங்க. அருமையான ஷாட் ஃப்ரம் ஆல்பி மார்க்கல். 24 ரன்னுங்க வெறும் 6 பாலில். தனி மனிதனா சென்னை சூப்பர் கிங்ஸை தூக்கி நிறுத்திட்டு இருக்கிறாருங்க. என்ன மாதிரி ஷாட்டுங்க. கொஞ்சம் நகர்ந்தாரு, அப்படியே செல்லமாக ஒரு ஷாட்டு. அதுக்கப்புறம் ஒரு போஸ் விட்டாரு பாருங்க. அதுதான் அங்கே ட்ரேட்மார்க் போஸ். இந்த போஸை பார்த்துக்கினே இருக்கலாங்க. அடுத்த பால் எங்கே போட போகிறாரு? அதே மாதிரிங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபைனாக பட் முடிச்சிட்டானுங்களா ப்ரோ? முடிச்சு விட்டானுங்களா ப்ரோ? நல்லா அடிச்சிட்டு இருந்த மனுஷன் புகழ்ந்தான் முடிச்சிருவானுங்க. புகழ்வியான்னு கேட்குறானுங்க என்கிட்ட.
இல்லை ப்ரோ, நான் புகழ மாட்டேன் ப்ரோ, யாரையுமே புகழ மாட்டேன். ஓகேவா ப்ரோ? போதுமா ப்ரோ? ஆல் பி மார்க்கல் கான் ஃபார் 24. ஓகே ப்ரோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நம்மளுக்கு இன்னும் உள்ள பேட்டர்ஸ் என்பது யாருமே இல்லை. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க, தலை அண்ட் அனிருதா ஸ்ரீகாந்த். வேறு யாரும் உள்ளே இல்லை. அண்ட் இந்த 2 பேர் இதுதான் லாஸ்ட் ரெக்கக்னைஸ்டு மிடில் பிளேயர்னால் மிடில் ஓவர்ஸில் பொறுமையாக ஆடக்கூடிய பேர்லாம் சில பேர் இருக்கும். அந்த மாதிரி பேர் இந்த பேர் இதுதான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் வரவங்க எல்லாருமே ஃபினிஷர்ஸு. அனிருதா ஸ்ரீகாந்த் அவர் அன்னைக்கு எப்படி அடித்தாருன்னு பார்த்தீங்க, அதை ஒரு ஷார்ட்ஸாகவே எடுத்து போட்டிருந்தேன். அதை பார்க்கலன்னா நம்ம சேனலில் எடுக்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த மாதிரியான ஃபினிஷராக இருந்தார் நம்ம கண்ணுக்கு பார்க்கும்போது. அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கிறேன். பட் ரன்ஸு தாங்க நிறையா தேவைப்படுது. ஒரே மனுஷனாக அடித்து கொடுத்துட்டு இருந்தார். பட் நான் அடிக்க போன இடம் தாங்க தப்பு. ரொம்ப ஃபைன் அடிச்சிட்டேன். ரொம்ப 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 ஃபைனு. கொஞ்சமாவது கொஞ்சம் இதுவாக அடிச்சிருக்கணுங்க. டபுளுக்கான முயற்சி. ஓ, இம்பாசிபிள் டபுளுங்க. 8 ஓவர் முடியல, 64க்கு 4. அனில் கும்ப்ளேவா ப்ரோ? திரும்ப இவர் தான் ப்ரோ வெடப்பு. ஏன் ப்ரோ ஹிட் ஆகிங்க? கடுப்பு ஏற்றுவார் ப்ரோ இவர். இப்போ பாருங்களேன், இங்கே எதையா பாருங்கள், முடிஞ்சு மேட்ச்சே முடிஞ்சு ப்ரோ. ஸ்பின் டு வின்னு நம்ம தான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம். அந்த ஆஷ்னா முத்தையா முரளிதரனெலாம் போட்டு வச்சுக்கிட்டு. பட் இப்போ இவனுங்க நம்மளுக்கே வேலையை காட்டுறானுங்க. ப்ரோ அப்படி எகிரி குதிக்கிறீங்க? சுப்பிரமணியன் பத்ரிநாத் ரொம்பவுமே பொறுமையாக தான் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அஸ்வினும் சுப்பிரமணியன் பத்ரிநாத்தும் இப்போதைக்கு ஆக்சிலேட் யாராவது ஒருத்தவங்களாவது பண்ணி ஆகணும். அது ஒரே மனுஷன் ஆல்பி மார்க்கல் மட்டும்தான் பண்ணிக்கு முடிஞ்சிச்சு. நான் அப்பீல் பண்ணலையா ப்ரோ? என்னடா நடக்குது எனக்கு புரியல. அப்பீலே அவனுங்க பண்ணலைங்க. ரொம்ப நல்ல விஷயம் ப்ரோ. நல்லா இருப்பீங்க. டேய், அவுட்டுக்கு நாட் அவுட்டு கொடுங்க. வெளியில் போகிற ஓனா நிறுத்தி வேட்டியில் அவுட்டுக்கங்க. எல்லாம் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். கேமு அருமையாக இருக்கும். உருப்புட்டுரும் கேமு. அதே சுற்றுவான். அவன் சுற்றுவான். டே இப்படி டே பால் அடிடா, காற்றடிக்காதரா நீ ப்ரோ. 9 தொட போகுது ப்ரோ ரன் ரேட்டு. போன அடுத்த ஓவரும் இதேமாரி ஆடின்னு இருந்தானா 9 தொட்டுரும் ப்ரோ. முடிஞ்சா? முடியல. 9 ஓவர் முடியல. 65க்கு 67க்கு 4. ஜாக் கேலிஸ் வந்திருக்காருங்க. ஜாக் கேலிஸ் 2 ஓவர் போட்டார். 2 ஓவர் டெத்துக்கு வருவாருன்னு பார்த்தேன். இப்பயும் வந்துட்டார். என்ன பண்ண போகிறாரு ப்ரோ? நான் வேறு எதுக்கு தேவையில்லாமல் நான் ப்ரோ உருட்டி விட்ற பாலை? இல்லை கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன். உருட்டி விட்ற நீ பாலை? நான் பாப்பா இல்லைடா. நான் பேட்டர்ரா. உருட்டி விடாதாங்க. அதே முடிச்சிட்டான். அவ்வளோதான். என்னதுண்டா பண்ணுறது? அப்புறம் அந்த பாலை ஸ்ட்ரெயிட்லி தட்ட முடியாது. அப்புறம் என்னதுண்டா பண்ணுறது? கேட்டால் சொல்லுங்களாண்டா. ஐயோ, பத்ரிநாத் கான் ஃபார் 4. அனிருதா ஸ்ரீகாந்த் வந்திருக்காரு. இன்னும் 100 ரன் பக்கம் அடிக்கணுங்க. 100 ரன் பக்கம் அடிக்கணும். 5 விக்கெட் இப்பயே இழந்துட்டோம் ப்ரோ. முடிஞ்சு ப்ரோ. என்ன தெரிஞ்ச வரைக்கும் இங்கே பாருங்க, ஸ்லோவர் பால் ஸ்ட்ரெயிட்லலாம் கொடுக்கூடாது ப்ரோ. புஷ்ஷு தொட்டு லெக் சைடில் இதுவும் அவுட்டுனாலும் வந்துடுவாங்க ப்ரோ. ஜாக் கேலிஸ் ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுற நீ ப்ரோ? வந்துரு. ஓவர் வந்துருங்கடா. டேய், ஓவர் கொண்டு வரத்துக்கு ஒரு மல்லு கட்டணும். ஆஷ்னா என்ன தான் பண்ணுறாரு ப்ரோ? ஆஷ்னா ப்ரோ, நான் என்னண்ணா பண்ணுறீங்க? நான் இவர் யாருன்னா ஸ்லோவர் பாலை தள்ளுறாரு விட்டு. நான் எல்லாம் வித்தியாசமான ஆளாக இருக்காங்கண்ணா இங்கே. நான் ஏன்னா அப்படிலாம் பண்ணுறீங்கண்ணா? ஜாக் கேலிஸ்ண்ணா 9ண்ணா. ரிக்வயர்ட் ரன் ரேட் 9 தொட போகுதுண்ணா. இப்போ நான் இந்த ஓவர் ஃபுல்லாக தடவி இருந்தேன்னா தொட்டுருண்ணா. நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் அடிக்கலான்னுட்டு. ஒரு பாலாவது போட்டு தெரியாடா அந்த மாரி. டேய்,
அருமையான ஷாட் ஃபார் பவுண்டரிங்க. ஆஷ்னா பொறுமை காட்பவன் உலகாளுவான் என்ற மாரி பொறுத்தது போதும், பொங்கி எழ வேண்டிய டைம் வந்துருச்சுடா அப்படின்ற மாதிரி பொங்கி எழுந்துட்டாரு. என்ன பண்ணுறாரு ப்ரோ, அப்படி முட்டி போட்டு அப்படி அருமையான ரன் ஃபார் 4. 61 பாலுக்கு 84 அடிக்கணும். இன்னும் உங்களுக்கு இந்த பால் நான் ஷாட்டுக்கு போகணும். இது ஏதோ ஆஃப் கட்டர்னு நினைக்கிறேன். மேலே ஆஃப் ஸ்பின்னு வருது. இது என்ன பக்குன்னு தெரியல. ப்ரோ முடிஞ்சா இல்லை முடியல. 10 முடிவில் 78க்கு 5. ஆஹா, 2 பேரும் பேசிக்கிறாங்கங்க. வா மச்சான் நான் பார்த்துக்கிறேன்ற அந்த இதுங்க. இப்போ இவர் யார் ப்ரோ? வி குமார். எத்தனை குமார் ப்ரோ வச்சிருக்கீங்க உங்கள் டீமுக்குள்ள? டேய் இது ராஜேஷ் சி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்லடா. குமார் பெங்களூர்டா. எங்கேருந்து தான் இந்த குமாரெல்லாம் பிடிச்சிட்டு வருவானுங்களோ தெரில. குமார் இவரு வி குமார், அவர் ஏ குமார், பிசி குமார்னு வருது. புவனேஸ்வர் குமார் தான் இல்லையாட்டிருக்கு இவனுங்க டீமில். அதையும் டெத்தில் கொண்டு வந்தானுங்கன்னா பார்க்கணும் அது என்னான்ட்டு. ப்ரோ என்ன ப்ரோ இவர் ஸ்பீடு போடுறாரு? இல்லை எனக்கு புரியல ப்ரோ. நான் என்னை கேட்டிங்கன்னா ஆஷ்னாக்கு தாங்க மேன் ஆஃப் த மேட்ச். ஜெயிச்சோன்னா அதுவே, ஜெயிக்கிறோமா இல்லையானே என்னன்னு தெரில. வேறு அதுவே என்ன கன்ஃபார்ம் ஆகலை. நான் அதுக்குள்ளே மேன் ஆஃப் த மேட்ச் வரைக்கும் போயிட்டேன். அண்டு 30 சர்க்கிள் இல்லை ஸ்டேடியமே 60 மீட்டர் தான் இருக்குது எல்லா சைடும். அப்போ 30 சர்க்கிள் எத்தனை? இங்கே பாருங்க, அவ்வளோதான். கேம் ஸ்டேக் ஆகிடுச்சு. நான் ப்ரோ ரீஸ்டார்ட் போடணுமா ப்ரோ? உங்களுக்கு ரீஸ்டார்ட் போடணுமா ப்ரோ? இதுக்கு ப்ரோ இப்படி லேக் ஆகுறீங்க? ஓகே, ஒரு ரீஸ்டார்ட்டை போட்டதுக்கு அப்புறம் தாங்க கரெக்டாக இருக்குது. இப்போது அப்படியே லேக் ஆகிட்டு நின்றுறானுங்க. ஆகும்னா ப்ரோ இவர்கிட்ட அடிச்சு தான் ப்ரோ லேக் ஆகிடுச்சு. இப்போ அது மட்டும் வேணாம் ப்ரோ, த்ரோ போட்டு ப்ரோ. நீ டீசெண்டான ஆள் இல்லை, திரும்பி நிற்காதே, பயமாக இருக்குடா லேக் ஆகிடுவேன்னு. 3 ரன் தான் இவர் பிடித்தனமாக போட்டிருக்காரு. அந்த மாதிரி ஃபீல்டு செட்டப் சொல்ல போனால் நான் தான் சொல்லுவேன். அந்த மாதிரி அருமையான ஃபீல்டு செட்டப்புங்க. ரிக்வயர்ட் ரன் ரேட்டையும் எகிரிட்டு போகுது. 9 பக்கம் கிளம்புது. நான் மட்டும் டீசெண்டாக பொறுமையாக ஆடிக்கிட்டு இருக்கிறேன். தலைவு மட்டும்தான் இன்னும் உள்ள ஒரே ஒரு பேட்டர். வேறு யாரும் நம்மளுக்கு பேட்டர்ஸ் கிடையாது. அதையும் வேறு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவனுங்க இந்தமாரி முடிச்சு வேற விட்டுறானுங்க அடிக்கடி. 11 ஓவர் முடிவில் 83க்கு 5. அனில் கும்ப்ளேவா ப்ரோ? வெறுப்பு ப்ரோ. எப்போல்லாம் எனக்கு கடுப்போ அவரை எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க 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 இட்டு வாங்க. ஏன் அப்புறம் ஏன் நின்றுட்டு இருப்பா இல்லையா அவர்? இது வந்து அதே பாரு. டேய் அனில் சுதா ஸ்ரீகாந்த் அப்புறம் என்ன ப்ரோ பண்ணுற நீ? எனக்கு எல்லாம் புரியல ப்ரோ நிஜமாலுமே. ஓகே, ஆஃப் சைடில் நகுந்து அவ்வளோதான் ப்ரோ. இந்த தட்டுக்கு தான் நான் பல நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். அழகாக ஒரு சிங்கிள் ஓடலான்னு இருந்தேன். அண்டு 74 அடி 42 பாலுக்கு. இங்கேருந்து ரொம்ப கஷ்டன்ற மாரிலாம் போகுது. எனக்கு தூரத்தில் எட்டி பார்த்த அளவு ரொம்ப கண்ணில் படாத அளவுக்கு போகுது ரன்னு. லாஃப்டர் ஷாட் வேணும், பட்டு அவனுங்க அந்த மாரி ஃபீல்டு செட்டப்பே இல்லையே ப்ரோ. இது ஆஷ்னா தான் பக்கா செட்டில் ஆகிட்டு இருக்கிறாரு இப்போதைக்கு. ஊறிட்டு இருக்கிறாரு குலோப் ஜாமுன் மாரி பிச்சில் அப்படியே அவரு. ஓகே 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 நைஸ் டச், ஜென்யூன் டச். ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. அண்ட் இப்போ இவரை வச்சு ஆடுறது தான் பெரும்பாடே இருக்குது. 6 பாலுக்கு 6 ரன் டீசெண்டாக இவர் அடிச்சிருக்காரு. இந்த லென்த்தில் போட்டிங்கன்னா ஈஸியாக ஆடுவேன் ப்ரோ. இதில் போட்டிங்கன்னா ஈஸியாக சிங்கிள் டபுள் அடிப்பேன். பட் இந்த ஓவர்லேயும் சொல்லவே கூடாது. 5 பாலுக்கு 3 ரன் தான் வந்திருக்கு. 5 பாலுக்கு 3 ரன் தான் வந்திருக்கு. 5 பாலுக்கு வெறும் 3 ரன் தான் வந்திருக்கு. பால் ஏதாச்சும் வந்தே ஆகணும். ஒன்றும் வராது. சிங்கிள் ரன்னா வரும். 12 ஓவர் முடிவில் 87க்கு 5. ஓ டேல் ஸ்டெயின் இப்போ வந்திருக்காரு ப்ரோ. இவர் வந்தாலே விக்கெட் எடுத்துருவாரே ப்ரோ. இன்னும் 2 ஓவர் வச்சிருக்காரு இவர். இவரை மட்டும்தான் ப்ரோ பார்த்து ஆடணுமே. இவர் தான் வேலையை காட்டக்கூடிய பவுலர்னா இவர் தான். அவர் பாருங்க, பாலை பாருங்க. 136ன்னு வரும், ஆனால் பால் உருண்டு வரும்.
அதெல்லாம் நம்புற மாதிரியே அங்கே இருக்குது. நம்பி தான் அவனாங்க பாருங்க என்ன பண்ணுறானுங்க பாருங்க. ஆஃப் கட்டரு யாருக்கு அது மாதிரி குத்துவார் பாருங்க. அப்போ அவ்வளோதான். இடுங்க செல்லாம். கொஞ்ச நேரம் ஒரு 3 ஓவர் பொறுத்து ஆடிட்டிங்கன்னா போதும் ப்ரோ. அதுக்கப்புறம் பீஸ்ட் மோடு மாறிடலாம், நம்ம ஷிஃப்ட் ஆகிடலாம். இப்போதைக்கு இந்த 3 ஓவரில் ஒரு 20 ரன் பக்கம் வந்துட்டா போதும். பட் 20லாம் கஷ்டமாட்டிருக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும். இங்கே பாருங்க ப்ரோ, என்ன ப்ரோ ரிக்வர்டு 9 தாண்டிடுச்சு ப்ரோ. இம்புட் நேரம் கொஞ்சமாவது எதனா அடிச்சிட்டு இருப்போம். பட் இப்போலாம் ஒன்றுத்தையும் காணோம். தூக்கி அனிருதா ஸ்ரீகாந்தை வச்சே போனான் ப்ரோ. விட்டுருக்கோம், பேட்டில் படல ப்ரோ. என்ன ப்ரோ அடியில் போகுது பாலு, இறங்குறது ப்ரோ. பாலு 70 ரன் அடிக்கணும் ப்ரோ. 44 பாலுக்கு ஷாட்டுக்கு பார்த்தே ஆகணுங்க. அவங்க பாருங்க சிங்கிள் தான். டைவர் போடுங்கடா டே. சிங்கிள் வருது, விக்கெட் இல்லை. எல்லாம் நம்மளுக்கு மைனஸ் தான் ப்ரோ. எல்லாம் அனைத்தும் மைனஸ் தான். தூக்கி ப்ரோ பின்னாடி ப்ரோ. ஃபைன் லேக் பார்க்கும் ப்ரோ. ஃபுல் ஸ்பீடு ப்ரோ. பாலு விட்டுருக்கோங்க. தேவையான 6. என்ன மாதிரி ஷாட்டுங்க ஆஷ்னா கிட்டேருந்து. அது எத்தனை மீட்ரு 6ன்னு பார்த்தே ஆகணுங்க எனக்கு. இப்போ டேல் ஸ்ரீனவனர் நீ யாரா வேற இருறா டேய். நான் தமிழன்டா. விட்டுருக்காருங்க 6 ரன். என்ன மாதிரி ஷாட்டு. பிரவீன் குமார் வந்திருக்காருங்க. பேரே தெரியாம நானே பிரவீன் குமார்னு வச்சு கூப்பிட்டுருக்குறேன். அண்டு ரன்ஸ் இப்போதைக்கு தேவைப்படுது. அது ஆஷ்னா வச்சு தான் அடிக்க போகிறோம். ஓகே ஓ ப்ரோ. ஓகேன்னு சொல்லிட்டேன் ப்ரோ. ஏன் ப்ரோ ஒய்டு யாருக்கு ப்ரோ? அது வேலையை முடிச்சு விட்றதுக்குன்னு இருக்கானுங்க. அங்கே ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எப்போ நான் காலி ஆகுவேன், எப்போ சொல்லியை பார்த்துட்டு போனான்னுட்டு. ஏய் நான் எப்படா லாஃப்ட்டை தொட்டேன் ப்ரோ? நான் எப்போ தொட்டேனே தெரியாமல் ஒரு 6 போட்டு அதோட சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு 100 வந்திருக்குங்க. 101க்கு 5. என்ன மாதிரி ஷாட்டு. நான் என்ன நினச்சேன், சும்மா அப்படி ஜென்யூன் டச்சில் ஒரு பவுண்ட்ரி வருதான்னு பார்க்கலான்னு நினச்சேன். பட் நான் எப்போ லாஃப்ட்டை தொட்டேன், கை எண்ணெயை மீறியே தொட்டு 78 மீட்டருக்கு ஒரு 6ங்க. அனிருதா ஸ்ரீகாந்த் கிட்ட இருந்துங்க ஸ்ட்ரைட்டு. நேராக இருக்குது ப்ரோ. கேப் இருக்குது ப்ரோ. ஸ்ட்ரைட்டில் ப்ரோ. ஸ்ட்ரோக்கை வச்சு ஆடலாம் ப்ரோ. இரு ப்ரோ. வா ப்ரோ. டபுள் வந்துடலாங்க எப்படி இருந்தாலும். ஓகே ட்ரிபிளே வந்துடலாம். வாங்க. இந்த இடம் பக்காவாக இருக்குங்க. அந்த இடம் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ்க்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் அந்த இடம் பக்கா. கேப் அருமையாக விட்டு வச்சுருக்கானுங்க ப்ரோ. அங்கே அடிக்கலாம். அந்த இடம் தான் நம்மளுக்கு சேஃப்டியான பிளேஸு. ஸ்ட்ரோக்கில் தான் ஆடணும் ப்ரோ. ஆடு ப்ரோ. அவ்வளோதான். சிங்கிள் டபுள். டைவ். வெறித்தனமான ஓவருங்க இது நம்மளுக்கு. 4 பாலுக்கு சும்மா 11 ரன் வந்துருச்சு. ரிக்வர்டு 9ல் இருந்தது அப்படியே 8க்கு குறைச்சிட்டோங்க. போட்டு என்ன மாதிரி ஆட்டோங்க. அங்கே சரியான நாக்கு. அங்கே 2 பேர் எடுத்துக்கிட்டே இருந்தோம். ஸ்ட்ரைட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியல ப்ரோ. ஆஷ்னா, ஹேட்ஸ் ஆஃப் ஆஷ்னா. இங்கே பேட்டர்ஸ் எல்லாரும் திணறும் போது நான் தூக்கிட்டு போகிறேன் என் டீமுன்னு சொல்லிட்டு முழு வெயிட்டையும் முதுகில் சுமந்து தூக்கிட்டு போகிறாருங்க. முழு டீமையும் முதுகில் சுமந்து தூக்கிட்டு போகிறாரு. இது வரைக்கும் அவர் தாங்க ஹை ஸ்கோரரு. 14 ஓவர் முடியல. 109க்கு 5. குமாருங்க. ஒரு குமார் போனால் இன்னொரு குமார் வராரு. பட் அதே ஃபீல்டு செட்டப்பு தான். அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷங்க. 2-3ன்னு ஈஸியாக ஓடலாம் அந்த ஃபீல்டு செட்டப்பில். ரொம்ப கீழே அடங்கிடுச்சிங்க பாலு. எதிர்பார்த்தோம் ரொம்ப பவுன்ஸ் ஆகும். பட்டு பவுன்ஸே ஆகலை இந்த பால். அதே மாதிரி ப்ரோ ஸ்ட்ரோக்கில் தட்டிருக்காருங்க. அருமையான பவுண்ட்ரிங்க. கடைசி ஒரு செகண்ட் லாஸ்ட் மினிட்லலாம் நம்ம லெக் சைடு போகலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணேன். பட் அது கரெக்டாக அமையும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க.
ஒரு சிங்கிளுக்கு பார்க்கலான்னு பார்த்தேன், பட் பவுண்ட்ரியாக நம்மளுக்கு கிடச்சிச்சிங்க. ஸ்ட்ரெயிட்டில் தான் போகலான்னு நினச்சேன், பட் ஸ்ட்ரெயிட்டில் போயிருந்தா கூட 2 ரன் தாங்க கிடச்சிருக்கும். அருமையான ஷாட். இந்த ஸ்ட்ரெயிட்டில் யார்கர் ப்ரோ அது அவ்வளோதான் ப்ரோ. சிங்கிள்ஸ். டபுள் வந்துடலாம். டைவு. ஆஷ்னா வாங்க ஹாஃப் செஞ்சுரி போட போறாருங்க. ஏப்பா, ஐயோ டேய் ப்ரோ, எத்தனை பேட்டர்ஸ் திணறினாங்க இந்த பிச்சில் அடிக்கிறதுக்கு ப்ரோ. இங்கே பாருங்க லீவு. பேக் ஃபுட் அமுத்துனா என் ப்ரோ லீவ் ஆடுறாரு அவரு. ஓகே ப்ரோ, 32 பாலுக்கு 43 தட்டி விட்டுருக்காரு. டபுள். ஓகேங்க, இதோட ஆஷ்னாக்கு அவரோட ஹாஃப் செஞ்சுரி வந்திருக்குங்க. என்ன மாதிரி நாக்குங்க. ஏப்பா, கற்பூரத்தை எடுங்க, கண்ணில் ஒத்திக்கங்க. அந்த மாதிரி இன்னிங்ஸுங்க. ஏப்பா, 39க்கு 50 ரன். அதோட 50 பார்ட்னர்ஷிப்பும் வந்திருக்குங்க பிட்வீன் அனிருதா ஸ்ரீகாந்த் அண்ட் ஆஷ்னா பாருங்க, 20 பாலுக்கு 33 ரன்னு. என்ன மாதிரி நாக்கு. யார் என்னோட பேட்டரி பர்சன்டேஜை நோட் பண்ணிங்க இப்போ நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில். யார் நோட் பண்ணீங்களோ கரெக்டான கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டுங்க. என்னோட பேட்டரி பர்சன்டேஜை கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட். ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் முடிவடைகிறது. பார்ப்போங்க யார் கரெக்டான கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. எனக்கே மறந்துடுச்சு, நானே பார்க்கல லைட்டாக. நீங்கள் பார்த்து கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட பேட்டரி பர்சன்டேஜை கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட பேட்டரி பர்சன்டேஜையும் சேர்த்தே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஜாக் கேலிஸ் வந்திருக்காருங்க. அவரோட லாஸ்ட் ஓவர் போட்டு அவரோட கோட்டாவை முடிக்கிறதுக்காண்டி இப்போ அடிக்கலாமா அப்படின்னு என் மனசு அடிக்கலான்னு சொல்லுது. இப்போ நான் பேக் ஃபுட்லான்னு பட் லீவ் எடுத்துறாரு. என்ன ப்ரோ இது? கரெக்டான பேக் ஃபுட் எங்கே தான் ப்ரோ இருக்குது, அதை சொல்லுங்களாம் ப்ரோ. நான் கரெக்டாக பேக் ஃபுட்டில் ஆடுறேன். ஓகே, ஃப்ரண்ட் ஃபுட்லேயே ஆடுற மாதிரி இடம் கிடச்சிது, பட்டு பேட்டில் தான் படலை. ஃப்ரண்ட் ஃபுட்னா ஸ்ட்ரெயிட்டு, பேக் ஃபுட்னா லெக் சைடு. ஓகேங்க, ஸ்ட்ரெயிட்டில் ஸ்ட்ரோக்கை தொட்டு ப்ரோ விட்டுருக்கோம். அவுட்டு. இல்லை. டைவு. இந்நேரம் நான் காலின்னு நினச்சேங்க. அப்போ ஒரு செகண்டு லாஃப்ட் சாட்டுக்கு போகலாமா? ஏங்க வேறு வழி எனக்கு தெரில. லாஃப்ட் சாட்டுக்கே போயிடுவாங்க. எவ்வளோ நடந்தால் நானும் பொறுமையாக இருக்கிறது. பேட்டில் படல ப்ரோ. உச்சிக்கு ஏறுதுங்க, தலை வரைக்கும் ஏறுது. ஐயோ ப்ரோ, நீங்கள் அந்த விக்கெட் எடுக்கிறது சந்தோஷம் தான் உங்களுக்கு. ஏன்னா விக்கெட் எடுத்தீங்கன்னா வின்டேஜ் தலை வந்துடுவார். விட்டுருக்காரு அனிருதா ஸ்ரீகாந்த். காலி ப்ரோ. என்ன ப்ரோ டைமிங்கை நான் பார்க்காம அடிச்சு தொலைஞ்சிட்டேன் ப்ரோ. ஐயோ, அனிருதா ஸ்ரீகாந்த் கான் ஃபார் 17. இப்போ எத்தனை பேருங்க நான் தலையை இறக்குவேன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, பட் நான் தலையை இறக்கலை. எல் பாலாஜி இறக்கிருக்கோங்க. ஏன் ப்ரோ தலை தான் எடுக்காருன்னு கேட்டிங்கன்னா, தலை இறக்குறது எனக்கு நல்லாதான் படல. ஏன்னா ஒரு மிஸ்டேம்னா தலை காணினா மேட்ச் முடிஞ்சிரு ப்ரோ. கயின்றுச்சு பாருங்க, ஸ்டம்ப்பு கயின்றுச்சு பாருங்க. முடிஞ்சு மேட்சே முடிஞ்சிங்க. ஒன்றும் பண்ண முடியாது. 40 ரன் வாயால் கூட அடிக்க முடியாது. எல் பாலாஜி கான் ஃபார் 0. காய்ஸ், நான் இப்பயும் தலையை இறக்கலைங்க. எனக்கு தலையை இறக்கிறதுக்கு மனசு வரல. இந்த மனசும் ஓவர் ஆடிடணும் இருங்க. இவர் ஓவர் ஆஷ்னா வச்சு பொறுமையாக ஆடி தலை இறக்கி நம்ம அப்புறம் சம்பவம் செய்யலாம். வெயிட் பண்ணுங்க. பேக் ஃபுட்ரா. பேக் ஃபுட்ரா. பொறுமையை இழக்க வைக்காதீங்கடா என்னடே. அன்இன்ஸ்டால் பண்ணி கடைசிட்டு போய்கினே இருப்பேன்டா நான். இந்த ஓவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஓவர் தான் இருக்கும். அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். தட்டியிருக்கோம். பவுண்ட்ரிங்க. டேஃபையான பவுண்ட்ரிங்க. எஸ். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க இப்போ அந்த பவுண்ட்ரி அடித்ததுக்கப்புறம். வெறித்தனமான பவுண்ட்ரி. அங்கே
அங்கே அங்கே அங்கே அங்கே அங்கே பவுண்ட்ரி, நல்ல விதமான பவுண்ட்ரி, சுவையான அருமையான பவுண்ட்ரிங்க வந்துக்கிட்டே இருக்குங்க உங்களுக்காக. வெயிட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாரி நீங்கள் ஷார்ட் பால் போடுங்க, அப்போ தாங்க வரும். வந்திருக்கா பவுண்ட்ரி பவுண்ட்ரி பவுண்ட்ரி, வரல, டபுள் 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 டபுள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டபுள் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு ரிக்வர்ட் ரன் ரேட் 10க்கு கீழே கொண்டு வந்துட்டோம். எப்படியோ இந்த ஓவர் ஆட்டோனா நம்ம தாங்க வின்னுன்னு எனக்கு என்னமோ தோணுது. பட் முத்தையா முரளிதரனுக்கு ஸ்ட்ரைக்கே காட்டக்கூடாது, இந்த ஓவர் ஃபுல்லாகவே ஆஷ்னாவே வச்சுருக்கணும். ஏன்னா அவர் தாங்க இந்த மாதிரியான பவுண்ட்ரிஸ்லாம் அடிப்பார். என்ன மாதிரி நாக்குங்க ஆஷ்னா கிட்டேருந்து 62-47 பால் ஃபேஸ் பண்ணி அவ்வளோ பொறுமையாக எப்படிங்க சொல்கிறது. எப்பா 20 பாலுக்கு இன்னும் 29 ரன்ஸ் தாங்க தேவை. தலை வரத்துக்கு முன்னாடியே ஆஷ்னா பாதி மேட்சை முடிச்சு வச்சிட்டாடுங்க. லாஃப்டர் சாட்டுக்கு போகலாமா, பட் டேல் ஸ்டெயினை போடுறதான் என் மனசுக்கு தவறாக படுது. பட் அது பவுண்ட்ரிங்க. அங்கே ப்ராக்டிஸ் பிச்சில் பட்ட அடுத்த செகண்டு டேரெக்டாக தூக்கி நேராக பவுண்ட்ரியில் தாங்க பிச்சாச்சு பால். 1 பவுன்ஸ் இன்டு தி ரோப்ஸுங்க. சும்மா சரியான வேகங்க. ஒரு பிச் அடித்து அடுத்த செகண்டே கிளம்பிச்சு பால், எங்கேயோ போச்சு. ஓகே ப்ரோ, டெய்ல் ஸ்டெயினாக இருந்தால் யாராக இருந்தால் எனக்கு என்னன்ற மாதிரியான ஷாட் அது. அடிக்கலாம் 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 அடிக்கலாம், பட்டுருக்கு. 6 வந்திருக்குங்க. அருமையான 6ங்க. 17 ஓவர் முடிவில் எத்தனை ரன்னு தெரில. டெய்ல் ஸ்டெயினையே பிடிச்சு விட்ருக்காருங்க தலைவன். என்ன மாதிரி ஷாட்டு, எத்தனை கிலோமீட்டருங்க அது? 76 கிலோமீட்டர். பிரவீன் குமார் ப்ரோ டெய்ல் ஸ்டெயின் அடித்தாரு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் கீழே அடங்கியிருந்தேன்னா கேட்ச் பிடிச்சிருந்தா அந்த மேட்சே மாறி இருக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் நினச்சேன் கேப்பில் போகணும், பட் பால் என்றனா அவர் தலைக்கு மேலே போயிடுச்சு. முத்தையா முரளிதரன் அவரால் முடிஞ்ச ஒரு சிங்கிளை தட்டி கொடுத்துருக்காரு. அதுவும் அவரும் அடிக்க பார்த்தாரு பாருங்க, ஒரு மாதிரி பண்ணி பேக் ஃபுட்டில் அடிக்க பார்த்தாரு. அதுவும் நல்லா இருந்தது அந்த ஷாட்டு. ஆஷ்னா பார்த்தனா அவுட்டு மட்டும் ஆகிடாதீங்கண்ணா, நீங்கள் தானா கடைசி ஹோப் ஆஃப் லாஸ்ட் ஹோப்புனா சென்னை சூப்பர். அடினா வாங்கினீங்கண்ணா, ஏன்னா அப்படி பார்த்தனா 1 பவுன்சர் இன்னும் 1 பவுன்சர் போட்டிங்கன்னா நோ பால் ப்ரோ. எங்கே இருந்த மேட்ச் எங்கே இட்டு வந்திருக்காரு பாருங்க ஆஷ்னா. நான் தம்பி கலசம் ஒரே 6ண்ணா, ஒரே ஒரு 6ண்ணா. உகாலி நானி போனா. ஐயோ ஆஷ்னா இந்த சமயம் அவுட் ஆயிருக்காருங்க. ஆர்சிபி கேமுக்குள்ள நுழையிறாங்களா? செம்மையான நாக்குங்க. 72க்கு அவுட்டு. இப்போதாங்க தலை வந்திருக்காரு. ஐயோ ப்ரோ தலை ப்ரோ பார்த்து நல்லா தான் இருக்குது. டைமிங் விட்டு விடலாம், லெக் சைடில் விட்டுருக்கோங்க. தலையை வச்சு அருமையான 6ங்க. என்ன மாதிரி ஷாட்டுங்க, பர்ஃபெக்ட்டு. எப்பா தேவையான டயத்தில் தலையை இறக்கிருக்கோங்க. நல்ல வேலை நான் எப்பயோ இறக்கி தலையை வீணாக்காமல் இப்போ இறக்கி 89 மீட்டர் 6. ஃபினிஷிங் ரோலு தாங்க தலைக்கு எப்பயுமே சரியான ரோலு. இந்த பால் ஏதாச்சும் பண்ணிவிட்டு கடைசி பால் சிங்கிள் எடுத்து வச்சுக்கணும். நம்ம முத்தையா முரளிதரன் நம்ப முடியாது. விட்டுருக்கோங்க. இன்னொரு சிக்ஸு ப்ரோ. முடிஞ்சு ப்ரோ, மேட்ச் சீல்டு ப்ரோ. தலை அங்கே ஆஷ்னா ஹெல்மெட்டு பேடெல்லாம் கைட்டு விட்டு போய் ஜம்முன்னு உட்காந்து மேட்ச் பார்த்துன்னு இருக்காருங்க. என்ன மாதிரி ஷாட்டு. எப்பா இந்த பால் சிங்கிள் வேணும். சிங்கிள் தலை பெருசாக எதுவும் யோசிக்கக்கூடாது, சிங்கிள் எடுத்து வச்சுக்கணும். வேணாண்ணா போய் பார்க்குறேன் ஒரு பவுண்ட்ரிக்கு அப்படின்னு தலை தோனி போயிருக்காருங்க. அருமையான ஷாட்டுங்க. என்ன மாதிரி ஷாட்டு. 18 ஓவர் முடிவில் 158. யாரு ப்ரோ? வினய் குமாரான்னு யாருன்னா எனக்கு தெரியல ப்ரோ. என்ன ப்ரோ? ஐயோ முத்தையா முரளிதரன் ஸ்ட்ரைக்குங்க, மறந்தே போயிட்டேங்க நான்.
ஸ்டிக் ரொட்டேட் பண்ணுங்க ப்ரோ. முத்தியா முரளிதரன் சிங்கிள் 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 சிங்கிள். தலை தோனியை வச்சு 6ஓட முடிக்க முடியுமான்னு பார்க்கலாங்க. 6ஓட முடிக்க முடியுமா? 6ஓட முடிப்பியா தலை தலை தலை? ஓ, தலை தோனி ஃபினிஷஸ் ஆஃப் இன் ஸ்டைலுங்க. அருமையான பவுண்டரியோட முடிச்சுட்டு வச்சிட்டாருங்க போட்டியை. என்ன மாதிரி ஷாட்டுங்க அது. ஏப்பா, சென்னை சூப்பர் கிங்ஸ் 1/2 விக்கெட்ஸுங்க. ஐயோ, ஆஷ்னாவோட ஷாட்ஸாக இருக்கட்டும். ஆஷ்னா 1 டவுனில் இறங்கினார். ஒரு ப்ரமோஷன் கொடுத்தோம். போட்டி சுருக்கம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அண்ட் ஆல்பி மார்க்கல், அவர் ஆஷ்னாவால் என்ன பண்ண முடியுமோ பண்ணி முடிச்சிட்டாருங்க. அவருக்கு தான் இந்த மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் அவருக்கு தான். அண்ட் ஆல்பி மார்க்கல் தேவையான சமயத்தில் ஒரு 7 பாலுக்கு 24 தலை ஃபினிஷிங் ரோல். அனிருத்தா கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணார் கூட நின்று. அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பாக ஆஷ்னாக்கு தாங்க வந்து சேரணும். கண்டிப்பாக ஆஷ்னாக்கு தான் வந்து சேரணுங்க. என்ன மாதிரி மேட்சுங்க இது. ஏப்பா, இந்த மேட்சை முடிச்சுட்டு நேராக பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம தாங்க 8 பாயிண்ட்டோட இருக்கோம். இருங்க, ஏன்னா மும்பை வந்து 4 மேட்ச் தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்களா ப்ரோ? ஆமாம், 4 மேட்ச் தான். அடுத்த மேட்ச் மும்பை கூடயா என்ன? வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க. 8 பாயிண்ட்டோட நம்ம தான் டாப்பு. நெட் ரன் ரேட்டை பாருங்கள், 4.17. யோப்பா. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்தமாரி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் வெயிட்டிங்.